காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்ட ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்து ஆகிய இருவரும் பொறுப்பேற்று வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இது தொடர்பான முழு விவரங்கள். ராஜா, வணக்கம். தேர்தல் ஆணையத்தில் காலியாக உள்ள 2 தேர்தல் ஆணையர்கள் பதவி நியமனம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் அவர் இல்லத்தில் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்தில் பல்வேறு கட்டமாக பரிந்துரைகள் படி இறுதியாக ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் முன்னாள் IAS அதிகாரிகளான இருவரை இறுதி செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு நேற்று இரவு குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அரசிதழில் இவர்கள் நியமனம் செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை சற்று நேரத்துக்கு முன்பு தேர்தல் ஆணையத்திற்கு சென்று ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் தங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் வரவேற்றிருக்கிறார். அதன் புகைப்பட காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் இருவரும் 1988 பேட்சை சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள். உத்தரகாண்ட் கேடரை சேர்ந்த சுக்பீர் சிங் சாந்து அம்மாநிலத்தில் தலைமை செயலாளர் மற்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் தலைவர் உட்பட்ட முக்கிய அரசு பதவிகளை வகித்துள்ளார். கேரளா கேடரை சேர்ந்த ஞானேஷ்குமார் நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் அமித்ஷா தலைமையில் கூட்டுறவு அமைச்சகத்தில் செயலராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. அடுத்ததாக செய்தியாளர் வெங்கடேசன் நம்மோடு இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். வெங்கடேசன், இவர்கள் இருவரும் இதற்கு முன்னர் எந்தெந்த பதவிகளை வகித்தார்கள்? வெங்கடேசன், அவர்கள் பற்றிய முழு விவரங்கள். IAS அதிகாரிகளாக இருந்த ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் ஆகிய இருவரையும் தேர்தல் ஆணையர்களாக நியமித்து நேற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர்கள் இன்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். இருப்பினும் இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ADR அமைப்பு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளது. குறிப்பாக குடியரசுத் தலைவரால் மேற்கொள்ளப்படும் தலைமை தேர்தல் ஆணையர்கள் நியமனம் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட குழுவின் ஆலோசனைப்படி இருக்க வேண்டும் என்றும் புதிய சட்டம் இயற்றும் வரை இந்த ஏற்பாடு இருக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையர் நியமனத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத குழுவே நியமிக்கும் வகையில் மத்திய அரசு அண்மையில் சட்டம் கொண்டு வந்து இது உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக இருப்பதாக தெரிவித்து அந்த தீர்ப்புக்கு தடை கோரி ADR அமைப்பு ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளது. இந்த ரிட் மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரிக்க உள்ள நிலையில் இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனம் என்பது அவசர கதியில் நடைபெற்றதாக அவர்கள் தரப்பில் என்பது ஒரு புகாராக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மக்களவை தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் சட்டப்படி புதிய சட்டத்தின்படி மத்திய அரசு அந்த தேர்வை செய்து குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெற்று அவர்கள் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதற்கான இந்த புதிய ஆணையர்கள் நியமிக்கப்பட்டதற்கான இந்த மனு என்பது தற்போது பலனற்றதாகிவிட்டது. இருப்பினும் உச்சநீதிமன்றம் ஏதேனும் கருத்து தெரிவிக்குமா? ஏனெனில் இந்த சட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய மனு நிலுவையில் இருக்கும் போது இந்த ஆணையர்கள் நியமிக்கப்பட்டது குறித்து ஏதேனும் விமர்சனம் தெரிவிக்க போகிறதா என்பதை நாம் விசாரணையின் போது தெரிந்து கொள்ளலாம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.